வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா ரொம்ப பிரபலமா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க வேண்டிய நிகழ்வு தான். நம்மளுடைய கோயில் பிரச்சனை. அதாவது என்ன, திருப்பரங்குன்றம் உள்ள அந்த கோயில் பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்ன வீடியோல அதோட பிரச்சனை என்னங்கிறத போட்டோம். அந்த வீடியோ நீங்க பாருங்க. அதுல உங்களுக்கு என்ன 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 பிரச்சனைங்கிறது உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ ரீசெண்டா இப்போ நம்ம அந்த வீடியோ பதிவு பண்ண இந்த டைம்ல வந்து தமிழக அரசு அந்த நேற்று நீதியரசர் சுவாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அந்த மனுவை வந்து இப்போ வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காப்ல. தள்ளுபடி பண்ணி மீண்டும் அந்த வழக்கை வந்து சுவாமிநாதன் அந்த அந்த நீதியரசரே அதை விசாரிக்கணும் அப்படின்ட்டு கோர்ட் ஒரு பரபரப்பு தீர்ப்பை தற்சமயம் வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பு என்னன்னா, நீங்க அதை முறையா நீங்க செயல்படுத்தல, அதாவது கோர்ட் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சும் தமிழக அரசு அதை செயல்படுத்தல. அதனாலதான் அவங்க வந்து சிஆர்பி படையர் உதவியோட வந்து அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததாகவும், அதை நீங்க பண்ணல அந்த காரணத்துக்காக தான் இப்போ சிஆர்பியோட மூலமா அந்த அந்த பிரச்சனையை தீர்க்கணும்ட்டு கோர்ட் முடிவு பண்ணிச்சு. நீங்க ஆனா அதுக்கு ஒத்து கொடுக்கல, ஒத்து எதுவுமே நீங்க ஒத்து கொடுக்கல. அதனாலதான் இதுல வந்து சிஆர்பி வந்து உள்ள வந்ததுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்தால அதுல எந்த ஒரு இதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றமே ஒரு தமிழக அரசோட மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போறது நமக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் தமிழக அரசு மேல்முறையீடு போறாங்களா அல்லது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இது வந்து ஒரு அந்த அந்த நேற்று நடந்ததுக்கு அந்த சுவாமிநாதன் அவர் வந்து கொடுத்த ஒரு உத்தரவுக்கு ஆதரவா தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆதரவா தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. இனி பார்ப்போம் அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு இது ஒரு முதல் நிகழ்வு பார்த்துட்டோம். ரெண்டாவது நிகழ்வு என்னன்னா, இது ஒரு அரசியல்ல ஒரு கொஞ்சம் காமெடியான நிகழ்வா தான் இருக்கும். இது என்னன்னா, முதல்வர் ஸ்டாலினை போய் வந்து ஒரு டீம் வந்து சந்திச்சிருக்கு. எந்த டீம்? காங்கிரஸ் டீம் தான் போய் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா தான் ஒரு அறிவிப்பு வெளிவந்துச்சு. அதாவது 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதி பங்கீட வந்து உறுதிப்படுத்துறதுக்கான கலந்து ஆலோசிப்பதற்கான ஒரு குழுவை வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து அறிவிச்சிருக்கு. அந்த காங்கிரஸ் மேலிடம் அறிவிச்ச அந்த குழு வந்து முதற்கட்ட பயணமா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போய் சந்திக்க போனாங்க. அதை போய் சந்திக்க போனாங்க. சந்திச்சு போய் பல பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க. ஆனா உள்ள நடந்த சுவாரஸ்யங்கள் ரொம்ப காமெடியா இருந்துச்சு, நகைச்சுவா இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா இந்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்ன வந்து காங்கிரஸ் கிட்டங்க எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஒரு போர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்க கடந்த 4-5 தேர்தலை வந்து திமுக கூட தான் நாங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். எங்க கூட்டணி நாங்க இல்லாம திமுக வந்து இனிமே அடுத்த முறை ஆட்சி அமைக்க முடியாது, செதிக்க முடியாது, வெற்றி கொள்ள முடியாது. அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த 4-5 திருப்பம் எங்க மூலமா தான் நீங்க ஜெயிச்சிங்க. அதனால இந்த சட்டமன்ற தேர்தல்ல எங்களுக்கு நாங்க கேட்கக்கூடிய சீட்டுகளும் வேணும், அதே மாதிரி ஆட்சியில பங்கு வேணும்ட்டு காங்கிரஸோட சீனியர்களும் வலியுறுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி செல்வ பிறந்தைகளும் ரொம்ப கான்பிடண்டா பல பேட்டிகளை கொடுக்கறத நம்மளால காண முடிஞ்சு. அந்த வகையில தான் இந்த குழு அமைச்ச உடனேயே அதோட மேற்பார்வையாளர் தலைமையில வந்து நம்ம காங்கிரஸோட தமிழக தலைவர் செல்வ பெருந்தொகையோட போய் பார்க்க போனாங்க. போன இடத்துல உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்னு அது நம்பிக்கையான நமக்கு ஒரு தகவல் இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், இன்னும் காலங்கள் போகட்டும், இன்னும் கொஞ்சம் எலெக்ஷனுக்கு 4 மாசம் இருக்கு, கொஞ்சம் இதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இடத்துல பகிர்ந்துக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொன்ன மாதிரியும். ஆனா இந்த டீம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாவே கொஞ்சம் நிறைய தொகுதிகளை கேட்ட மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த திருப்பி எங்களுக்கு 40 தொகுதி வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அதனால அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அப்செட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் சொல்றாங்க. நீங்க போங்க, நம்ம பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரியும் நமக்கு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு நண்பகத்தகமானது உண்மையான தகவலாங்கிறது நமக்கு
தெரியல. ஆனா ஆட்சியில அதிகாரம் கேட்ட காங்கிரஸ் எங்களுக்கு இந்த திருப்பு அதிக தொகுதியில எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏங்கன்னா 2000 இந்த எலெக்ஷனுக்கு முந்தைய எலெக்ஷன்ல வந்து சாரி 2008 எலெக்ஷன்ல போட்டிட்டு 47 தொகுதியில வாங்கி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு 37 இடம் ஜெயிச்சாங்க. அதோட கூட்டில அப்போ ஆட்சி அமைக்க முடியலனாலும் ஓரளவுக்கு ஒரு பெரும்பான்மையான அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அதை அடிப்படையில வச்சு நீங்க எவ்வளவு சீட்டு நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் சொன்னதாக கேள்வி. ஆனா அந்த பீகர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு நிலைப்பாடு மாறி இருக்கதா ஸ்டாலினோட நிலைப்பாடு கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி ஒரு கேள்வி கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நம்மளுடைய காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிலப்பாடு வேற, இப்போ உள்ள ஸ்டாலின் நிலப்பாடு அப்படின்னாங்க. ஒரு ரொம்ப முட்டி மோதிச்சு போச்சுன்னா கூட்டணி உடையறதுக்கானோ ஏமா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு காங்கிரஸை கலட்டி விடுறதுக்கான வேலைகளும் நடக்குங்கிறதுல தெளிவா இருக்காப்புல. ஏன்னா இந்த டைப்பு இந்த 2வது 2.0 விடியல் ஆட்சின்னு வந்து 2.0 கொண்டு வரணுங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப தெளிவா இருக்கிறதாகவும் அதே மாதிரி தொகுதி பங்கீடுல ரொம்ப கராரா இருக்கிறதும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அதே மாதிரி இவங்க போன மீட்டிங்ல எங்களுக்கு இந்தந்த தொகுதி வேணும் அப்படின்ட்டு கராரா கேட்டதாகவும் ஒரு கேள்வி. அதே மாதிரி ஒரு எம்பிக்கு தொகுதிக்கு எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும், அதாவது 40 எம்பி தொகுதினா எங்களுக்கு 40 சீட் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கராரா இருக்கிறதாகவும் கேள்வி. இப்ப செல்வ பெருந்தகைக்கு வெளியே வந்து பேட்டி கொடுத்ததுல அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிரிச்ச முகமும் ஒரு திருப்தி தன்மையே இல்லை. அந்த மாதிரி தான் அவரோட பேட்டியை இருந்துச்சு. நம்ம அதை கண்கூட பார்க்க முடிச்சு. ஒட்டுமொத்தத்துல காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தலைமையில காங்கிரஸ் அமைத்த ஐவர் குழு வந்து ஸ்டாலினை சந்திச்சுட்டு ஒரு திருப்தி இல்லாம வந்ததுக்கான கால சூழல் தான் தென்படுது. ரொம்பவும் ஓப்பனா பேசாம இன்னும் டைம் ஆகட்டும், இது கூட நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு தெரிந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில அரசியல் வட்டாங்கள்ல அவ்வளவு தொகுதி 40 தொகுதியில கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லப்படுது. ஓகே மக்களே, நம்ம இன்னைக்கு 2 முக்கியமான நிகழ்வை பார்த்தோம். அது இன்னைக்கான அரசியல் சூழல்ல அரசியலுக்கான நிகழ்வு. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமக்கு கொஞ்சம் வீடியோ புதுசா போடுறதால நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.